ஹாய். நெறைய பேருக்கு இந்த ஐபிஓல அப்ளை பண்றேன். பட் எனக்கு ஸ்டாக் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு நெறைய வொரீஸ் இருக்கு. வை? பிகாஸ் இப்ப ரீசன்ட் டேஸ்ல ஐபிஓஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லிஸ்டிங் பிரைஸ் எதிர்பார்த்தத விட அதிகமா இருக்கு. ஆஃப்டர் லிஸ்ட் ஸ்ட்ராங்கா மூவ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு மில்கி மிஸ்ட் ஐபிஓ 140 ஐபிஓ ரேட்டு லிஸ்ட் ஆனது 180. எதிர்பார்த்தது பிகாஸ் ஆஃப் கிரே மார்க்கெட். லலிதா ஜுவல்லரிலையுமே ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இதெல்லாம் விட சத்தமே இல்லாம ஒரு ஸ்டாக் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏறிட்டு இருக்கு ஐபிஓல இருந்து. ஜூலை 27th ஐபிஓக்கு வந்த இண்டோ எம்ஐஎம் இந்த ஸ்டாக் இன்னைக்கு 951. இந்த ஸ்டாக் ஐபிஓ ரேட்ல இருந்து அப்படியே 100% ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இந்த அளவுக்கு இந்த ஸ்டாக் அதுவும் குறிப்பா 20 நாள்ல 100% ப்ராஃபிட். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த செக்டாருக்கு இருக்கக்கூடிய டிமாண்ட். இவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங்ல பிஸியா இருக்காங்க. குளோபல் வைஸ் அதாவது நல்ல ஒரு பிரசன்ஸ் உள்ள ஒரு பங்கு. ஸோ இவங்களுடைய குவார்டர்லி பிசினஸ் அப்டேட்டு, இந்த பங்குக்கு இருக்கக்கூடிய தேவை, இது எல்லாமே சேர்த்து இந்த பங்கை மூவ் பண்ண வச்சிருக்கு. ஜூலை 30th அன்னைக்கு லிஸ்ட் ஆன இந்த ஸ்டாக் எதிர்பார்த்ததை விட 45% அதிகமாக தான் லிஸ்ட் ஆச்சு. இவங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங் இந்த மாதிரியான ஒர்க்ஸ்ல பிஸியா இருக்கிறாங்க. இந்த இண்டோ எம்ஐஎம் அப்படிங்கிற இந்த நிறுவனம் மெட்டல் இன்ஜெக்ஷன் மோல்டிங்கோட உதிரி பாகங்களை உற்பத்தி செய்யறதுல உலகத்தோட மிகப்பெரிய நிறுவனத்துல ஒன்னா இருக்கு. ஸோ இந்த நிறுவனத்துடைய மொத்த வருமானத்துல ஏற்றுமதியிலிருந்து 77% இவங்களுக்கு வருது. அப்ப இந்த பங்குடைய பிசினஸ் ஸ்ட்ரென்த் இது எல்லாமே டே பை டே இன்வெஸ்டர்ஸ் மத்தியில அதீத கவனத்தை செலுத்த வைக்குது. ஸோ நீங்க இந்த இண்டோ எம்ஐஎம் ஸ்டாக்கை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, இன்னும் டீட்டெயில்டா பேசுவோம். இப்ப சிம்பிளா சொல்றேன். 47,040 கோடி மார்க்கெட் கேபிட்டலோட 951 அப்படின்னு லைஃப் டைம் ஹை கிட்ட 72ங்கிற பிஇல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எதிர்பார்த்ததை விட அதிகமான லிஸ்டிங், எதிர்பார்த்ததை விட அதிகமான மூவிங் இருக்கிற இந்த ஸ்டாக்ல ப்ரமோட்டர் கிட்ட 77%, எஃப்ஐ கிட்ட 2.3, டிஐ கிட்ட 6 அண்ட் பப்ளிக் கிட்ட 13.95. வருஷத்துக்கு 4193 கோடி சேல்ஸ் பண்ணி அதுல 534 கோடி ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. குவார்டர்லி பிசினஸ்ல இயர் ஆன் இயர் குவார்டரை விட 1219 crore சேலும் 240 crore ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை வாங்குங்கன்னு சொல்லல, பட் இந்த பங்கை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். இதே மாதிரி இன்னைக்கு மில்கி மிஸ்ட் 140 அப்படிங்கிற ரேட்ல தான் வந்து ஐபிஓ ரேட்டு, பட் லிஸ்டிங் வித் 180 அது ஒரு அக்ரெசிவான விஷயமா இருக்கு. இதை தாண்டி இன்னைக்கு மார்க்கெட்ல என்னென்ன விஷயங்கள் நடந்ததுங்கிறத சிம்பிளா சொல்றேன். இந்த மாதிரி மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே துளி துளியா தெரிஞ்சுக்க தமிழ் ட்ரேடர்ஸ் ஒன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு மோதிலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்ததுனால டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்கு 9% உயர்ந்தது. அண்ட் ஸ்விங் ஸ்டாக்குக்கும் ஷார்ட் டேர்ம்ஸுக்கும் எப்படி ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கணும்ன்ற டீட்டெயில் வீடியோ இப்பதான் ஃப்ரெஷ்ஷா அப்லோட் பண்ணேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு மார்க்கெட் ஏன் இறங்குனுச்சு அப்படிங்கிற டீட்டெயிலும் ஷேர் பண்ணியிருக்கேன். 5 காரணம் தான். குளோபல் வார் டென்ஷன் அகெயின் வருது, அதனால க்ரூடோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்க்கு காரணமா அமைஞ்சது. சிபிஐ இன்ஃபிளேஷன் 5% கிட்ட இருக்கும் அப்படின்னு ஹெச்எஸ்பிசி ஒரு வியூ கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி 5வது நாளா தொடர்ந்து ப்ராஃபிட் புக்கிங்ல இருக்கு. போஃபா ஏர்னிங் எஸ்டிமேட்டை வீக் பண்ணிருக்காங்க நிப்டி கம்பெனிஸ்க்கு. பாரஸ் டிஃபென்ஸ், ஜென்டெக், அதர் டிஃபென்ஸ் ஸ்டாக் எல்லாம் 8% ஏறிச்சு. ஏன்? வாரோட பிரச்சனை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த துறைக்கெல்லாம் சாதகமான செய்தியா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. கோட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் கிரெடிட் மார்க்கெட்ல 2000 கோடி கேட்டகரிக்குள்ள வந்திருக்காங்க. ஸோ அது கோட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பங்குல கவனிக்க வேண்டிய செய்தியா அமைஞ்சிருந்தது. இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ் நிச்சயமா ஃபால் ஆகும். மார்க்கெட் டென்ஷன், குளோபல் வார் டென்ஷன் எல்லாமே ஐடி துறை தலையில தான் வரும். அதுக்கப்புறமா இண்டோ எம்ஐஎம் ஸ்டாக்கோட Q1 ரிசல்ட் அப்டேட் தான் இன்னைக்கு முக்கியமா அந்த ஸ்டாக் உயர்ந்ததற்கு வேல்யூ ஆடடான காரணம். இதை தாண்டி நிறைய செய்திகள் மார்க்கெட்ல இருக்கு. அந்த ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் உங்களுக்கு நான் டெலிகிராம்ல ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். லலிதா ஜுவல்லரி ஐபிஓவுக்கு நல்ல வரவேற்பு. டே 2 ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு. ரேகால் ரிசோர்சஸ் 47% ரைஸ் ஆயிருக்கு. Q1 ப்ராஃபிட் வந்து மார்ஜின் ஹை ஆனது இந்த பங்கு உயர்ந்ததற்கு காரணம். இன்னும் லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப் டு டேட் டெலிகிராம்ல ஷேர் பண்றேன். எல்லா அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க டெலிகிராம்ல ஸ்டே வித் மீ. தேங்க்யூ.